நம்ம காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய, அதாவது கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமெரிக்காவில் உருவாகக்கூடிய ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்க ஃபோனு பார்த்தா வந்து பல பேர் ஐஃபோன் அதிகமாக இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ அந்த ஐஃபோனுக்குள்ளே நீங்கள் ஐஃபோனோ இல்லை ஆண்ட்ராய்டு வாடகை எந்த ஃபோனாக இருந்தாலுமே அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அமேசான், அதுக்கப்புறம் டிஸ்னி, நெட்ஃப்ளிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். சரி, ஓகே, இதெல்லாம் தாண்டி நம்ம வெளில எங்கேயாச்சும் போய் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக அமெரிக்கன் ஃபுட்ஸாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கேஎஃப்சி, மெக்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு அமெரிக்கன் வெஸ்டர்னைஸ்டான ஒரு ஃபுட்ஸாக இருக்கும். அமெரிக்கன் பிராண்ட்ஸாகவும் பெரிய அளவுக்கு இருக்கும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்பு ஹெச்பி, என்விடியான்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் போடக்கூடிய சாஃப்ட்வேர்னு பார்த்தா மைக்ரோசாஃப்ட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அமெரிக்கன் டெக்னாலஜி தான் அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து கன்சியூமர் சைடில் தான் நம்ம இருக்கோம். சரி, இப்போ இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்காங்க, அந்த வளர்ச்சியை எப்படி நமக்கு சாதகமாக்கிக்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த யூஎஸ் எக்கானமியில், யூஎஸ் ப்ராடக்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அவங்களோட வளர்ச்சியை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்க முடியும். கரெக்ட். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஎஸ் பொருளாதாரத்தில், அமெரிக்க பொருளாதாரத்தில், யூஎஸ் எக்கானமியில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி அதை நமக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் வந்து மறக்காமல் பாருங்கள். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். பை தி வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ப்ராக் வேர்ல்டு. சரி, இப்போது யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்போ ஆரம்பிச்சது, அதோட டைமிங் என்ன, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப போர் அடிக்க நான் விரும்பலை. அதனால் நம்ம எப்படி இதில் புரிதலுக்கு எப்படி நம்ம பார்க்குறோன்னா, இந்தியன் மார்க்கெட்டையும் யூஎஸ் மார்க்கெட்டையும் ஒரு கம்பேரிசனில் வைக்கலாம். ஒரு 5 மேஜர் கம்பேரிசன் சொல்லலாம். இந்த 5 கம்பேரிசன் முடிவில் நமக்கு ஒரு பெட்டர் புரிதல் நமக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்சஸ். அதாவது இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் ரொம்ப 2 மேஜர் எக்ஸ்சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, பிஎஸ்சி, என்எஸ்சி. அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இப்போ இதே அமெரிக்காவில் நம்ம யூஎஸில் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே 2 மேஜர் எக்ஸ்சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, NYSE அண்ட் NASDAQ. NYSEனா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நெக்ஸ்ட் NASDAQ இது வந்து 2வது எக்ஸ்சேஞ்ச். இந்த மாதிரி 2 எக்ஸ்சேஞ்சஸ் இங்கே நீங்கள் இந்தியாலையும் அமெரிக்காலையும் இருக்குது. இப்போ 2வது பார்த்தா, இது 2தோட டைமிங். நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்த்தா நம்ம காலையில் 9:15 ஆரம்பிச்சு 9:15 ஆரம்பித்து அதோட எண்ட் வந்து 3:30 வரைக்கும் நமக்கு போகும். மதியானம் அந்த 3:30 PM வரைக்கும். இப்போ இதே அமெரிக்காவில் பார்த்தா உங்களுக்கு 9:30 4 PM வரைக்கும் உங்களுக்கு போகும். இப்போ இதே நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்தியன் டைமிங்க்கு யூஎஸ் மார்க்கெட்னு பார்த்தா நமக்கு ராத்திரி, அதாவது ஈவினிங் 7 o'clock மிட்நைட் 1:30 வரைக்கும் நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸ் நம்ம இந்தியாவில் ஆக்டிவாக இருக்கும். லைக் டைம் சேஞ்சஸ் இருக்கும்ல ஒன்று. இப்போ 3வது பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்சு பார்த்தோம். அப்புறம் அதோட இண்டெக்ஸு. இப்போ இண்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சிங்குலராக பார்த்தா இண்டெக்ஸு, ப்ளூரலாக பார்த்தா இண்டிசஸ். இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் தான் வந்து சென்செக்ஸ். இப்போ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம நிஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தா அங்கே இருக்கிறது மேஜராக பார்த்தா 2 எக்ஸ்சேஞ்ச் தான். ஆனால் அவங்களுக்கு லைக் 4 to 5 இண்டெக்ஸஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா NYSEலேயே வந்து ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க NASDAQல ஒரு மேஜர் இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் S&P 500, அப்புறம் Dow Jones, அப்புறம் Russell 2000 அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த Russell 2000 பற்றி நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். பிகாஸ் தே மேஜர்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்மால் கேப்ஸ். சின்ன ஸ்மால் கேப்ஸை பற்றி மட்டும் அந்த இண்டெக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம வந்து தவிர்த்துருவோம். இந்த 4 இண்டெக்ஸை பற்றி வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து வீடியோட ஃபியூச்சரில் வந்து நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போ 4வது மேஜர் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம், இதோட சர்க்யூட் ஹிட். இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப ஏதாச்சும் ரொம்ப பெரிய ஒரு குட் நியூஸ், ஒரு பெரிய எலெக்ஷன் ரிசல்ட்டு, இல்லை ஒரு உங்களுக்கு இப்போ இந்த ஃபெப்பில் அந்த டைமில் வரக்கூடிய அந்த பட்ஜெட் ரிலேட்டடான தாக்கம், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த தாக்கம்லாம் வந்து சில நேரங்களில் மார்க்கெட் ரொம்ப அதிதீவிரமாக மேலே ஏறுறதோ இல்லை கீழே இறங்குறதோ இருக்கும். அப்போ சில பர்சன்டேஜ் வரும்போது அந்த சர்க்யூட் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டைமில் மார்க்கெட்டை ஹால்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்தியாவில் பார்த்தா ஒரு 10% வந்து அப் ஆர் டவுன் இந்த பக்கம் எய்தர் சைடில் வந்து உங்களுக்கு போச்சுன்னா அந்த ஹால்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஹால்ட் நடக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஹால்ட் ஓப்பன் பண்ணி மறுபடியும் 15% செகண்ட் ஹால்ட் பண்ணுவாங்க. அண்ட் தேர்டாக 20% ஆகும்பொழுது மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த டேக்கு 20% ஷிட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும்.
இப்போ இதே நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹால்ட் பார்த்தா உங்களுக்கு 7% இருக்கும், செகண்டு 13% அண்ட் ஃபோர்த்து வந்து உங்களுக்கு 20% அவங்களுக்கும் அங்கே கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஷட் டவுன் ஆகிடும். இப்போ உங்களுக்கு கடைசியாக 5வது மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ். அதாவது நம்ம பல பேர் வந்து எம்ஆர்எஃப் ஷேரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவில் எம்ஆர்எஃப் அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லா ஆட்டோமொபைல்ஸில் இப்போ நீங்கள் காரு பைக்குன்னு எது எடுத்தாலுமே எம்ஆர்எஃப் ஷேர் தான் இருக்கும். சரி, எம்ஆர்எஃப் ஷேராக வாங்க போகலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தா ஒரு ஷேர் விலை கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் வந்து எம்ஆர்எஃப் ஷேர் இருக்கும். ஸோ நம்ம வந்து வாங்கணும்னு நினச்சா கூட அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் அவ்வளோ ஈஸியாக எல்லாராலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு எம்ஆர்எஃப் ரொம்ப குவாலிட்டியாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஒரு ஷேர் வாங்க முடியாது. ஆனால் 1/100th ஷேர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது 100ல் ஒரு ஷேர் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அது 1500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா மாட்டுவீங்களா? எஸ். ஆனால் இந்தியாவில் அந்த சலுகை கிடையாது. நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரே ஷேரை தான் வாங்க முடியும். ஒரு ஷேர், 2 ஷேர், 3 ஷேர், 4 ஷேர், இப்படி ஷேர்ஸ் மல்டிபிள் ஆஃப் 1ல் தான் நீங்கள் வாங்க முடியும். ஆனால் நீங்கள் யூஎஸ் போனீங்க அப்படின்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் போடும்போது கம்ப்ளீட்டாக ஒரு ஷேர் தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் கூட வாங்கலாம். நீங்கள் இப்போ ஒரு 1.5 லட்ச ரூபா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/100th ஷேர் நீங்கள் வாங்கலாம், இல்லை 2/100th ஷேர் நீங்கள் வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வாங்க முடியும். பட் இந்தியன் மார்க்கெட்டில் உங்களால் அதை வாங்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கான டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்தியன் மார்க்கெட்டுக்கும் அமெரிக்கன் மார்க்கெட்டுக்குமான பேசிக் டிஃப்ரென்சஸ். ஓகே, இப்போ நம்ம வீடியோவோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம். அதாவது இப்போ மார்க்கெட்டில் ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 வழி இருக்குது. ஒன்று டேரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது டேரெக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஆர் ETF ஏதாச்சும் ஒன்றத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். 2வது விதம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அண்ட் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக மட்டும்தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் ஈக்விட்டியில் எடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும், அது வேறு ட்ராக்கில் போயிடும். உங்களுக்கு அதை பற்றியும் பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கும் டெடிகேட்டாக ஒரு வீடியோ பேசுவோம். சரி, இப்போ இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பேச போகிறோம் அப்படின்றோம். இப்போ மார்க்கெட் நம்ம யூஎஸ் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி இந்தியன் மார்க்கெட்டோட சில பேசிக் நம்ம சொல்லும்போது உங்களுக்கு அதோட புரிதல் பெட்டராக இருக்கும். இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் மேஜர் இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? இப்போ நம்ம வந்து இந்த NSE BSE அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், அதாவது நிஃப்டி சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது, லைக் மோர் தென் 4000 கம்பெனிக்கு மேலேயே இருக்குது. இன்னும் NSEயில் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 2500 கம்பெனிக்கு மேலேயே இருக்குது. அதில் நிஃப்டியில் இந்த உங்களுக்கு நிஃப்டி 750 கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் 100 கம்பெனிஸை உங்களுக்கு லார்ஜ் கேப் பண்ணும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 150 கம்பெனிஸ், அதாவது 101லேருந்து 150 உங்களுக்கு 250 கம்பெனிஸ், இந்த 150 கம்பெனியை மிட் கேப் பண்ணும். அதுக்கடுத்து வரக்கூடிய 250 கம்பெனியை ஸ்மால் கேப் பண்ணும். அண்ட் ஃபைனலாக அந்த 501லேருந்து 750 அங்கே இருக்கக்கூடிய 250 கம்பெனிகளை உங்களுக்கு ஸ்மால் கேப்லேருந்து அடுத்த செக்ஷனாக போனால் உங்களுக்கு மைக்ரோ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் ஃபைனலாக மைக்ரோ கேப். இந்த 750 கம்பெனியை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸையும் பென்னி கேப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வச்சுருவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம செக்மெண்ட் பண்ணுறோம் இந்தியன் மார்க்கெட்டில். இதே அமெரிக்கன் மார்க்கெட்டில் பார்க்கும்பொழுது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 இண்டெக்ஸஸ் நம்ம பார்க்குறாங்க, 2 மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்க்குறாங்க. ஒன்று NYSE, அதாவது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் வந்து உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இது வந்து 1792ல் வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு NASDAQ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வேர்ல்டுலேயே ரொம்ப அதிகமாக எலக்ட்ரானிக்கலாக அதிகமாக ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருக்குது. அதாவது யூஸ்வலாக நம்ம வந்து முன்னாடி காலத்தில் வந்து டேரெக்டாக அந்த எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம்லேயே போயிட்டு நம்ம வந்து ஷேர்ஸாக வாங்கிட்டு இருப்போம். பட் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி உலகத்துலேயே அதிகமாக எக்ஸ்சேஞ்ச் வந்து அதிகமாக ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சாக வந்து NASDAQ இருக்குது. உங்களுக்கு ஒரு சிம்பிள் கம்பேரிசனுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட $3.4 trillion இருக்குது. அண்ட் இதே யூஎஸ் மார்க்கெட் எவ்வளோ தெரியுமா இருக்குது? உங்களுக்கு 8 மடங்கு அதிகமாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட $25 trillion வந்து அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ், அவங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து இருக்கும். ஸோ இந்தியன் மார்க்கெட்டை விட கிட்டத்தட்ட 8 மடங்கு வந்து ரொம்ப வேல்யூவில் அதிகமான ஒரு மார்க்கெட்டாக வந்து யூஎஸ் மார்க்கெட் இருக்குது. இப்போ நீங்கள் NASDAQன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தா அங்கே கிட்டத்தட்ட 3300 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். அண்ட் அந்த எல்லா கம்பெனிஸும் பார்த்தா இந்த டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் ரிலேட்டடாக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸாக வந்து அவங்க இருப்பாங்க. அண்ட் அதில் ஃபினான்ஸ் ஓரியன்டான கம்பெனிஸ் வந்து பெருசாக லிஸ்ட் ஆகியிருக்காது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்சாக பார்த்தா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதில் வந்து கிட்டத்தட்ட 2800 கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கும். அண்ட் அந்த கம்பெனிஸ் எல்லாமே அதாவது இண்டஸ்ட்ரியலாகவும் ரொம்ப ப்ளூ சிப் கம்பெனிஸாக மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம், இப்போ NASDAQ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் Amazon, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அப்புறம் கூகுளோட பேரண்ட் கம்பெனியான ஆல்ஃபபெட், டெஸ்லா, ஃபேஸ்புக், NVIDIAன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், இன்டெல்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிஸும் அதில் இருக்கும். இதெல்லாம் டெக்னாலஜி ரிலேட்டடானது. இதே நம்ம நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எடுத்தால் அதில் நம்ம பெரிய அந்த ப்ளூ சிப் கம்பெனியான இந்த Berkshire
பெர்க்ஷயர் ஹாத்வே, அலிபாபா, ஜான்சன் ஜான்சன், ஜேபி மார்கன், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, வெல்ஸ் பேக், அதுக்கப்புறம் AT&T, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து இதில் லிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் லிஸ்ட் ஆன 2 கம்பெனிஸை பார்க்கும்பொழுது லைக் இந்தியன் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இதை பார்க்கும்பொழுது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியலாம். என்ன, இப்போ நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது NSE, BSE 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இப்போ நமக்கு மேஜர் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஒரு சும்மா எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. இப்போ இந்தியாவில் ஒரு டாப் 10 கம்பெனிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரிலையன்ஸ், HDFC, TCS, Wipro, HCLன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வரும், SBIன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் NSEலையும் இருக்கும், BSEலையும் இருக்கும், அதாவது 2 எக்ஸ்சேஞ்சஸ்லையும் இருக்கும். ஆனால் அமெரிக்கன் கம்பெனிஸில் இங்கே பார்க்கும்பொழுது எய்தர் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் தான் இருக்கும். சில கம்பெனி 2த்துலேயும் எக்ஸ்சேஞ்சில் கூட இருக்கலாம். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் லிஸ்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது, 2 எக்ஸ்சேஞ்சில் கூட லிஸ்ட் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் அங்கே பார்க்க முடியும். அண்ட் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை நான் சொல்கிறேன். அதாவது நாஸ்டாக்ல பார்த்தா நாஸ்டாக்ல வந்து ஒரு 3300 கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நாஸ்டாக் 100 கம்பெனிஸ் நம்ம எடுத்துட்டு அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் ஹெட் குவார்ட்டராக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மட்டும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதில் அதாவது டெக்னாலஜியும் அந்த இனோவேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா அமெரிக்காவை தாண்டி அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லையும் அதை வந்து இவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க நாஸ்டாக்ல. இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் மட்டும்தான் நம்மளால் இந்தியன் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும், நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் நாஸ்டாக் அப்படி கிடையாது, கம்ப்ளீட் அக்ராஸ் வேர்ல்டு அவங்க வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைனீஸ் மார்க்கெட், அப்புறம் நெதர்லாண்ட்ஸ், UK, இப்போ நீங்கள் இந்த ஆஸ்ட்ராசெனிகா இவங்கலாம் வந்து UK கம்பெனிஸ். ஸோ இந்த ASML பார்த்தா அவங்க நெதர்லாண்ட்ஸ் கம்பெனிஸ், இந்த மாதிரி சைனீஸ், ஜப்பான்னு சொல்லிட்டு எல்லா விதமான கம்பெனிஸும் வந்து உங்களுக்கு நாஸ்டாக்குள்ளே வரும். ஸோ நீங்கள் நாஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இனோவேஷன் டெக்னாலஜி பேஸ்டு கம்பெனிஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சமம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும் நாஸ்டாக்கை பற்றி. இப்போ இதே நீங்கள் வந்து அடுத்து இந்த S&P 500 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது என்னென்னா அமெரிக்காவில் மட்டும் ஹெட் குவார்ட்டராக இருக்கக்கூடிய, அமெரிக்காவில் மட்டும் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கணும், அங்கே உருவான ஒரு கம்பெனி டாப் 500 பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் S&P 500 இண்டெக்ஸை அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து NYSE பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் NASDAQ பார்த்துட்டோம், அப்புறம் வந்து S&P 500 பார்த்துட்டோம். அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய Dow Jones, இது வந்து Dow 30 இல்லை Dow Jones, தி Dow அப்படின்னு மாதிரி எந்த பேர் மல்டிபிள் நேம்ஸ் வச்சு கூடுவாங்க. இப்போ இந்த Dow Jones என்ன பண்ணும் அப்படின்னா Dow 30 அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த NYSE இதுலேயும் நாஸ்டாக்லேயும் இருக்கக்கூடிய அந்த 2 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய டாப் 30 கம்பெனிஸை மட்டும் ப்ரைஸ் பேஸ் பண்ணி, மற்றதெல்லாம் மார்க்கெட் அதோட வேல்யூவேஷன் வச்சு அவங்க கேல்குலேட் பண்ணிப்பாங்க. இது வந்து ப்ரைஸ் பேஸ் பண்ணி எதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி டாப் 30 கம்பெனிஸை வச்சு Dow 30 அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்படி தான் அந்த US மார்க்கெட்டில் பார்த்தா உங்களுக்கு 4 மேஜர் இண்டெக்ஸஸ் உருவாகுது. ஸோ அப்படி சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று, அதுக்கப்புறம் NASDAQ ஒன்று, அதுக்கப்புறம் உங்களுக்கு S&P 500 வருது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து Dow Jones வருது. ஸோ இந்த 4 இண்டெக்ஸில் எந்த இண்டெக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால், இப்போ நம்ம அது 4 இண்டெக்ஸை பற்றியும் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்போம். 4 இண்டெக்ஸில் எந்த இண்டெக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தா வீடியோவில் ரொம்ப அதிகமாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தா எப்படி நம்ம US மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 4 இண்டெக்ஸில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்ன இப்போ தற்போதைக்கு என்னென்னா 3 மேஜர் இண்டெக்ஸஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. உங்களால் நாஸ்டாக்ல மட்டும்தான் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் அந்த நாஸ்டாக்லேயும் வெறும் மோதிலால் ஓஸ்வால் மட்டும்தான் NASDAQ 100 ETF-ஆக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் மியூச்சுவல் ஃபண்டு கிடையாது, ETF-ஆக மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டு மட்டும்தான் தற்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கு. மற்ற எல்லா AMCஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் இப்போதைக்கு RBI வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து உங்களுக்கு பல இடங்களில் இப்போ ICICIயில் எல்லாம் பல AMCஸ் வந்து உங்களுக்கு நாஸ்டாக்லேருந்தோ பல இது வந்து விஷயம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் மீன்வாயில் நின்று இருக்குது. அதுக்கும் என்ன பல ரீசன்ஸ் இருக்குது, அந்த ரீசன்ஸ்லாம் சொன்னால் வீடியோ மறுபடியும் லென்த்தியாக போயிடும். உங்களுக்கு அந்த ரீசன்ஸ்லாம் என்ன எதுன்னு வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ இதுக்காக டெடிக்கேட்டாக வந்து நம்ம பேசுவோம். பட் பாயிண்ட் இங்கே வெறும் மோதிலால் ஓஸ்வாலில் NASDAQ 100 ETF மட்டும்தான் இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம அதை பார்க்குறோம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த க்ரோ ஆப்பில் வந்து நாஸ்டாக்ல வந்து மோதிலால் ஓஸ்வாலோட கொடுத்துருக்காங்க. இப்போ ETF பார்த்தா அதோட விலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 179 கிட்டே இருக்குது. அண்ட் அதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தா கடந்த 1 வருஷத்தில் எவ்வளோ, 3 வருஷத்தில் எவ்வளோ, 5 வருஷத்தில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு லைக் நியர்லி 20-21%, இங்கெல்லாம் பார்த்தா 22-23% வரைக்கும் நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நாஸ்டாக் ETF வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஃபண்டோட சைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 8000 கோடியாக இருக்குது. அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.58 இருக்குது. அண்ட் இதோட ட்ராக்கிங் எரரை நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். அண்ட் ட்ராக்கிங் எரர் நீங்கள் பார்த்து முன்ன பின்ன அதுக்கு இருந்தாலும் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. உங்களுக்கு இன்கேஸ் US மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற வழி இருந்தது அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். அதனால் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்கு தான் வந்தாகணும்.
ஸோ பார்த்தா நமக்கு வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லை, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு ஷேர்ஸ் எப்படி வாங்குவீங்களோ அந்த ஷேர்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் வாங்குற மாதிரி நீங்கள் இந்த ETF வாங்கிக்கலாம். ஸோ இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக இதை நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். இது க்ரோன் கிடையாது, உங்ககிட்ட என்ன ப்ரோக்கர் இருக்கோ அந்த ப்ரோக்கரில் வந்து நீங்கள் இதை போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் எதில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் என்னால் ஒரு வருஷத்தில் வாங்க முடியும், ஏன்னா இதுக்கும் RBI சைட்லேருந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நினச்ச மேனிக்கு எப்படி வேணாலும் அதிகமாக வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதாவது ஒரு இன்டர்நேஷனல் வந்து இந்த ரெமிட்டன்ஸுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு இந்தியனா உங்களால் ஒரு வருஷத்துக்கு $250,000 வரைக்கும் தான் உங்களால் வாங்க முடியும். US கம்பெனிஸ்லையோ இல்லை அதர் கம்பெனிஸில் நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு உங்களால் வாங்க முடியும். ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் இல்லை ஒரு ரிச்சான பீப்புள் கூட 2 கோடி ரூபாங்கிறதே ஒரு பெரிய வேல்யூ தான். அதனால் அது போதுமானது. நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு. சரி, இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பிக்சர் கிடச்சிருக்கும். எப்படி என்ன ஏது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டில் பண்ணணுங்கிற ஒரு கம்ப்ளீட் பேஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம வீடியோட கடைசி பகுதியான ஏன் நம்ம US மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா, அதுக்கு ஒரு 5 ரீசன்ஸ் நம்ம சொல்ல முடியும். ஒன்று, முக்கியமாக டைவர்சிஃபை பண்ண ஒரு விஷயம். ஆல்ரெடி நம்ம வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் போடாதீங்க. டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் அ சிங்கிள் பேஸ்கெட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒருவேளை அந்த பேஸ்கெட் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா உங்களுக்கு கம்ப்ளீட் எல்லா எக்ஸுமே ஸ்பாயில் ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணும்பொழுது ஏதாச்சும் ஒரு பேஸ்கெட் ப்ராப்ளம் ஆனாலும் அதை பேஸ்கெட்ஸ் வச்சு உங்களால் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தா, பல நேரங்களில் இந்தியன் மார்க்கெட்டை விட US மார்க்கெட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வைஸும் உங்களுக்கு ரேலி வைஸ் பயங்கரமாக சில நேரங்களில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இந்த நாள் டைவர்சிஃபை பண்ணும்போது சில நேரங்களில் இந்திய மார்க்கெட் வந்து பங்குச்சந்தை வந்து உங்களுக்கு மந்தமாக இருக்கும்போது US மார்க்கெட்டில் உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் மூணாவது ரீசன் பார்த்தோம்னா, ஹைடெக் கம்பெனிஸில் ரொம்ப அதிக இன்னோவேஷன்ஸ் ஹை டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் நம்மளோட பங்கிடம் இருக்கும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே இருக்கிறதுனால அந்த கம்பெனிஸ் வளரும்பொழுது அது நமக்கும் பெரிய அளவுக்கு உபயோகமாக வந்து நமக்கு இருக்கும். அண்ட் நாலாவது பாயிண்ட்டாக பார்க்கும்பொழுது, இந்தியன் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறத பற்றி ஒரு பாயிண்ட். அதாவது நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைச்ச டைமில் 1947 ஒரு டாலரோட விலை $1 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது $1 விலை அதே தான், ஆனால் இந்திய ரூபாயில் கிட்டத்தட்ட $85 இருக்குது. அது $1 = 1 ரூபிங்கிறது போக இப்போ $1 = 85 rupees ஆயிருக்கு. ஸோ $1 வாங்கணும்னா இப்போ நம்ம $85 கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுதான் இந்தியன் ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ US மார்க்கெட்டோட அந்த ஏற்றங்கள் இருக்குல்ல, அதையும் நம்மளால் அனுபவிக்க முடியும். அண்ட் ரெண்டாவது, இப்போ நம்மளோட ருப்பி டிப்ரிஷியேட் ஆகுதுல்ல, அதையும் வந்து நம்ம பாசிட்டிவாக நம்மளால் அங்கே மார்க்கெட் மூலமாக நம்மளால் அந்த சக் பண்ணிக்க முடியும் அந்த ப்ராஃபிட்ஸையுமே. ஸோ இது நாலாவது பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பேரால் வந்து பெரிய பெரிய ஷேர்ஸை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களால இந்தியாவில் பெரிய பெரிய கம்பெனிஸ் நல்ல கம்பெனியாக இருந்தாலும் அதோட விலை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வாங்க முடியாது. ஆனால் அமெரிக்கன் கம்பெனிஸில் நம்மளால் அதையும் வாங்க முடியும். ஸோ இது ஒரு 5 மேஜர் டிஃப்ரென்ஸஸ், 5 மேஜர் ரீசன்ஸாக வந்து நம்மளால் கன்சிடர் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் பிக்சர் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறுபடியுமே. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஃபைனலாக, இன்கேஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் US மார்க்கெட்டில் போடணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா பணத்தையும் அங்கே கொண்டு போய் போடாதீங்க. உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% வந்து வச்சுட்டு மீதி 90% அதர் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் இந்தியன் மார்க்கெட்டில் போட்டு 10% வந்து டைவர்சிஃபை பண்ணுற விதமாக நீங்கள் US மார்க்கெட்டில் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, இன்னொரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது தெரியணும், இல்லை யாருக்கு இதை தெரியப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த விஷயங்களை வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. Prak World.